மெகா 24 நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பித்த உடம்பு குறையிறதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, வாதம், பித்தம், கபம் இதனுடைய மிகுதல் குறைதல் காரணமாக தான் நமக்கு நோய் அப்படிங்கிற ஒன்று ஏற்படுது. பொதுவாக நம்மளுடைய காலை நேரம் அப்படிங்கிறது வாதத்துக்கான காலமாக இருக்கும். நண்பகல் அப்படிங்கிறது பித்தத்துக்கான காலமாக இருக்கும். மாலை நேரம் அப்படிங்கிறது கப காலமாக இருக்கும். இதை நம்ம குறைக்கிறதுக்கு நம்மளோட சித்தர்கள் நிறையவே வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. காலையில் இஞ்சி, அதாவது இஞ்சியை தோல் சீவிட்டு அதை தேனில் கலந்து சாப்பிடும்போது வாதம் அப்படிங்கிறது சமப்படும். அதுவே நண்பகல் நேரங்களில் சுக்கு அப்படிங்கிறத பொடி பண்ணிட்டு அதை நெய்யோடு சாப்பிடும்போது பித்தம் அப்படிங்கிற ஒன்று குறையும். இதுவே மாலையில் கடுக்காயோட உள்ள அதனுடைய கொட்டை பகுதியை நீக்கிட்டு அதன் தோல் பகுதியை மட்டும் நம்ம கஷாயம் வச்சு குடித்தாலே அந்த கபம் அப்படிங்கிற ஒன்று சரிப்படக்கூடியது. பொதுவாக நம்மளோட வாத பித்த கபம் அப்படிங்கிறது ஐம்பூதங்களோட சமப்படக்கூடியதுங்க. ஏன்னா வாதம் அப்படிங்கிறது வலி ப்ளஸ் வின் சேர்ந்தது தான் வாதம். அதுவே பித்தம் அப்படிங்கிறது தீ பூதத்தோட சேர்ந்திருக்கும். கபம் அப்படிங்கிறது மெயினாக பார்த்திங்கன்னா மண் ப்ளஸ் நீரோட சேர்ந்தது தான் நம்மளோட கபம். சரிங்களா? இப்போ பொதுவாக ஒரு சிலர் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போது நம்ம எந்த மாதிரியான தேகத்தில் இருக்கோம், வாதத்தில் இருக்கோமா, பித்தத்தில் இருக்கோமா, இல்லை கபத்தில் இருக்கோமா அப்படின்னு கேட்பாங்க. இதை நம்மளோட நாடி பிடிச்சு பார்த்து சொல்லுங்கள், நான் எந்த தேகத்தில் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பொதுவாக நாடியில் வாதம் அப்படிங்கிறது ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடியது. பித்தம் அப்படிங்கிறது அரை மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடியது. கபம் அப்படிங்கிறது கால் மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடியது. இதை வச்சு தான் நம்ம வாத தேகியாக இருக்காங்களா, பித்த தேகியாக இருக்காங்களா, இல்லை கப தேகிகளாக இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பித்த தேகிகள் எப்படிப்பட்ட உடல்நிலையை இருப்பாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பொதுவாக அவங்களோட உடல்நிலை அப்படிங்கிறது சராசரியான உடலில் தான் இருப்பாங்க. அவங்களால நினைக்கும் பொழுது அவங்களோட வெயிட்டை கூட்டவும் முடியும், அதே நினைக்கும் போது வெயிட்டை குறைக்கவும் முடியும். அவங்களோட உடல்நிலையில் எப்பொழுதுமே ஒரு வியர்வை அப்படிங்கிற ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். அந்த வியர்வையோட நாற்றமும் இருக்கும். இது போக அவங்க எந்த மாதிரியான வானிலையை விரும்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக குளிர்ச்சியான வானிலையை தான் அவங்க ரொம்பவே விரும்புவாங்க. அவங்களோட கண்கள் எப்பொழுதுமே மிகவும் சிவந்த கண்களாக தான் இருக்கும். கண்ணிலேருந்து நீர் வடிகிறது, இந்த மாதிரியான குணங்கள் அவங்களோட உடலில் இருக்கும். இது போக அவங்களோட தோல் அமைப்பு அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரு சூடு அப்படிங்கிற ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அதாவது நம்ம தொட்டு பார்த்தாலே அவங்களோட தேகத்தில் கண்டிப்பாக ஒரு உடல் சூடு இருந்து கொண்டே இருக்கும். இது போக அவங்களோட கூந்தல் அப்படின்னு பார்த்தோன்னா, நல்ல கூந்தல் நிறங்கள் கருமை இருந்தாலுமே அதில் ஒரு செம்மட்டை கலந்த நிறம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அவங்களோட உறக்கம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் இடையில உறக்கத்துலேருந்து எழுந்துட்டாங்கன்னா திரும்பி தூங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரியான குணங்கள் பெற்றவங்க தான் பித்த தேகிகளாக இருப்பாங்க. அவங்களோட அறிவு திறன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஞாபக சக்தியோடு தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்களை அப்பப்போ அவங்க நினைவு கூறிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் போக அவங்க அவங்களோட உடல் நிலைகளில் கண்டிப்பாக நல்ல ஒரு பசி அப்படின்னு ஒன்று இருக்கும். நல்லா பசித்தாலும் சாப்பிட்ருவாங்க. ஆனால் திரும்பி கொஞ்ச நேரத்தில் திருப்பி பசிக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி உள்ளவங்க தான் பித்த தேகிகளுக்கான குணங்கள் பெற்றவங்களாக இருப்பாங்க. அவங்களோட தேகம் அப்படிங்கிறது தொந்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா பித்த வாதமாகவும் இருக்கலாம், இல்லை பித்த கபமாகவும் இருக்கலாம். இந்த பித்த தேகத்தில் உள்ளவங்க என்ன சாப்பிட்லாம், என்ன சாப்பிடக்கூடாது, அவங்களுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம பின்பற்றினா அவங்களோட பித்தத்தை குறைக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இப்போது பித்தம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான சுவைகள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அவங்களோட பித்தத்தை குறைக்க முடியும். மெயினாக 3 சுவைகள்: புளிப்பு, காரம், உப்பு. இந்த 3 சுவைகளுமே தீ பூதம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சுவைகள் அவங்க எடுக்கும் பொழுது அவங்களோட பித்தம்ங்கிறது இன்னுமே மிகுதிப்படக்கூடியதாக இருக்கும். இந்த சுவைகளில் உள்ள பொருட்களை கண்டிப்பாக அவங்க அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது போக வெளிப்பிரயோகமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எண்ணெய் குளியல். இது பல பேருக்கு தெரிஞ்ச ஒன்று தான்.
ஆனால் இந்த எண்ணெய் குளியலை நம்ம முக்கூட்டு எண்ணெய்கள் வந்து சேர்த்து எடுக்கும்பொழுது அந்த அதிகப்படியான பித்தம் அப்படிங்கிறது நல்லாவே குறையும். முக்கூட்டு எண்ணெய்களில் என்னென்னலாம் சேரும்னா, ஒன்று பசுனை வந்து 3 பங்கு சேரும், நல்லெண்ணெய் வந்து 1 பங்கு, ஆமணக்கு எண்ணெய் அப்படிங்கிறது 2 பங்கு சேரும். இந்த 3 முக்கூட்டு எண்ணெய்களையும் சேர்ந்து நம்ம வாரத்தில் வந்து 2 நாட்கள், ஆண்களாக இருந்தாங்கன்னா சனிக்கிழமைகள்லையும், பெண்களாக இருந்தாங்கன்னா வெள்ளிக்கிழமையும் தலைக்கு வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது அவங்களோட அதிகப்படியான பித்தத்தை வந்து குறைக்கும். இது போக இந்த முக்கூட்டு எண்ணெய் எடுக்க முடியாதவங்க இன்னும் சில முறைகளை எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்மளோட வீட்டில் உள்ள நல்லெண்ணெயும் அது கூட ஒரு 3 ஸ்பூன் சீரகமும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதை வாரத்தில் ஒரு 2 டைம் நம்ம அதாவது எண்ணெய் குளியல் மாதிரி எடுக்கும் பொழுது இன்னுமே அவங்க உடம்புல அதிகப்படியான பித்தம் அப்படிங்கிறது குறையும். இது போக பித்த குணத்தில் உள்ளவங்க என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கலாம்? இப்போ நம்ம பொதுவாக பார்க்க போனால் நம்மளோட அரிசிகளில் பச்சரிசி ப்ளஸ் கேழ்வரகு, இந்த மாதிரி கொள்ளு, இந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக அவங்க கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா பச்சரிசிங்கிறது தீகுணத்தை வந்து கூட்டக்கூடியது, அதாவது பித்தத்தை அதிகப்படுத்தும். இது போக அவங்க என்ன அரிசி எடுத்துக்கலாம் அப்படின்னா, புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம், கம்பு எடுத்துக்கலாம், அதுவே பச்சை பருப்பு அந்த மாதிரி உள்ள ஐட்டங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது எடுத்தாங்கன்னா அவங்களோட அதிகப்படியான பித்தமும் குறையும். காலையில் எந்திரிச்சதுமே குளிர்ந்த நீர் வந்து குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீராகாரம், சாதத்தில் வந்து ஊற வச்ச தண்ணி நீராகாரம் குடிக்கலாம். இது போக இன்னுமே நன்மை தரக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெண்பூசணி சாறு எடுக்கும்பொழுது அதிகப்படியான பித்தம் கூட இன்னுமே நல்லாவே வந்து குறையும். இந்த பித்த உடம்புல உள்ளவங்க இன்னொரு பிரச்சனையை சந்திப்பாங்க. அதிகமாக வெயிட் வந்து கூடலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ அதிகப்படியாக அவங்க வந்து எடை வந்து அதிகமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவல் எல்லாருக்குமே தெரியும், அரிசியிலேருந்து ஒரு பொருளாக வந்து எடுக்கிறது. அவல் அப்படிங்கிறது ஒரு வகையான பண்டம். அந்த அவலில் மோரோட தெளிந்த நீரை மட்டும் நம்ம டெய்லியுமே வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி ஒரு மதிய உணவோ இல்லை வந்துட்டு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரியோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே உங்களோட வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூட ஆரம்பிக்கும். இதுவே அசைவ உணவு சாப்பிட்றவங்களா இருக்கட்டும், அவங்க கோழிக்கறியை வந்து தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா கோழிக்கறி வந்து அதிகப்படியான சூடை வந்து கொடுக்கக்கூடியது. இது உங்களோட பித்தத்தை இன்னுமே வந்து அதிகப்படுத்தும். இது போக நீங்கள் வெள்ளாட்டுக்கறி இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். இது போக அதிக உடற்பயிற்சி செய்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே பாடியில் உள்ள ஹீட், அதாவது பித்தம் அப்படிங்கிறது இன்னுமே அதிகரிக்கும். ஏன்னா நம்ம உடற்பயிற்சி பண்ணும்போது உங்களோட உடலில் உள்ள கொழுப்பு பொருட்கள் எல்லாமே வந்துட்டு இது குறைய ஆரம்பிக்கும். அப்போ குறைய ஆரம்பிக்கும் போது உடலோட சூடு இன்னுமே வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ உடற்பயிற்சி செய்கிறவங்க உங்களுக்கான கால அளவை மட்டும் கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க. இது போக நம்ம டெய்லியுமே எடுக்கக்கூடிய டீ, காஃபி இந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பித்தத்தை வந்து கண்டிப்பாக வந்து அதிகப்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் தூக்கத்தையும் அது வந்து குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும். தூக்கத்தை குறைக்கும். இது போக பசித்தன்மையை வந்து குறைக்கும். இதெல்லாமே வந்து நமக்கு அதிகமாகுது அப்படின்னாலே நம்மளோட பாடியில் உள்ள பித்தம் அப்படிங்கிற ஒன்று இன்னுமே வந்து அதிகரிக்கும். இந்த மாதிரியான குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்தினாலே உங்களோட பித்தத்தை, அதாவது பாடியில் உள்ள ஹீட்டை வந்து கண்டிப்பாக வந்து குறைக்கலாம். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.